அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 22/2/2026 மாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, அஸ்வினி நட்சத்திரம் கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் அஸ்வினி, கேதுவின் நட்சத்திரம் சம்பவிக்கிறது. அஸ்வின்யாதி தேவதைகள் என்று சொல்லக்கூடிய 2 மாபெரும் மருத்துவ மாமேதைகள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி தேவர்கள் சம்பவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே அஸ்வினி நட்சத்திரம் சம்பவித்து பஞ்சமி திதியிலே ஞாயிற்றுக்கிழமையாகப்பட்டது ஸ்வீகரிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியன் முக்கியத்துவம், உலகத்தின் மாபெரும் தந்தை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு உரித்த நாளிலே இந்த நாள்களினுடைய வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும், நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும் சம்பரிக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சூரிய வழிபாடு மேற்கொண்டு ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை சொன்னாலும் அல்லது கேட்டாலும் உங்களது உடலில் இருக்கக்கூடிய தீராத பிணிகள் அனைத்தும் தீர்ந்து வியாதிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதே போல வியாதிகள் இல்லாத ஒரு தருணங்கள் இந்த அஸ்வின்யாதி தேவதைகள் சூரிய பகவானுடைய கதிரிலே கலந்து உங்கள் மீது விழும்பொழுது உங்களுக்கு இயற்கையான முறையிலே பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் உங்கள் உடலிலே ஏற்பட்டு அதனுடைய பேராற்றலால் நல்ல ஒரு சூழலும் பல்வேறு விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாளிலே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மேற்கொள்ளப்படுகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சூரிய பகவானை வழிபாடு செய்துவிட்டு உங்களது தினப்படியான காரியங்களை துவங்கும் போது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல லாபகரமான சூழல் ஏற்படும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த சூழல் ஒரு இன்பமான தருணங்களை தர உள்ளது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் கூட்டமைப்பு சேர்ந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு மனநிறைவு, எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூல்யமாகவும் இருப்பது, அதே போல 5 கிரகங்கள் நேர்கோட்டிலே சம்பவிக்கக்கூடிய தருணங்கள், சில நேரங்களிலே உங்களுக்கு பல்வேறு விதமான இன்பமான சூழ்நிலைகள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு எடுத்த காரியங்களிலே வெற்றி தரக்கூடிய தருணங்கள், பல்வேறு விஷயங்களே ஈடுபாடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாளிலே நல்ல லாபத்தை தந்து இந்த சூழ்நிலையிலே உங்களது முன்னேற்றத்துக்கான வெற்றிகரமான பாதையை வழிவகுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது செவ்வாய் சூரியனுடைய பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. ரிஷபராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், தொழிலுக்கான ஆதிபத்தியங்கள், அதே போல தொழிலினுடைய மென்மேலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள், அதே போல் நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக நீங்கள் செய்து வரக்கூடிய விஷயங்களுக்கே நல்ல லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இன்பமான சூழல். இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செய்யும் போது வெற்றி, தொழில் முன்னேற்றத்திலே நல்ல முயற்சிகரமான விஷயங்கள், குடும்ப சூழல்களிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் உற்றார் உறவினர்களுக்கு சுப விரயங்கள் செய்யக்கூடிய தருணங்கள், சில நேரங்களிலே மருத்துவ செலவுகள் ஈடுபாடாக உங்களுக்கு வருகிறது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரக்கூடும். அதனால் சற்று கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு லாபகரமான சூழல் வந்து சேர்கிறது. மிதுனராசி நேயர்களுக்கு நீங்கள் தீராத பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து லாபகரமான சூழல், பூர்வீக தந்தையார் வழி சொத்துக்கள், சில சகோதரிகளிடத்திலே நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுகமுகமான சூழல், சொந்த வீடு வாங்குவதற்கான கட்டமைப்புகள் வந்து சேர்கிறது. உங்களது கனவு இல்லத்தை கட்டக்கூடிய தருணங்கள், நீங்கள் லாபம் பெற்ற இடங்களிலே பல்வேறு விதமான சுபகாரியங்கள் நடைபெற்று அதன் மூலியமாக லாபங்கள், இந்த ஒரு அற்புதமான நிகழ்வாகப்பட்டது உங்களுக்கு நடைபெற இருப்பதால் நீங்கள் அந்த நிகழ்வினை பயன்படுத்தி கொண்டு மென்மேலும் வளர்ச்சியின் பாதையை நோக்கி செல்லுங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேரும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்திலே சனி அமர்ந்து சூரியனை சற்று பாதித்து பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டிருந்தால், அரசாங்கத்தால் சில பிரச்சனைகள், உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களது லைசன்ஸ் போன்றவற்றை ரினிவல் செய்து கொள்ளுங்கள். சிலர்
உங்களது வீட்டினுடைய நிலம் சார்ந்த வரிகளை சரியாக செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தருகிறது. அரசாங்கத்தால் உங்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான உரிய ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதேபோல நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில பொருட்கள் வாங்குவதற்கு ஆசை இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான முறையில் நடைபெற உள்ளது. சுபகாரியங்கள், சுப விரயங்கள் போன்றவற்றை நடைபெற இருப்பதால் சற்று கவனமாக தேவை அற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யாமல் உங்கள் தேவைக்கு செலவு செய்யும் போது நல்ல லாபகரமான சூழல் வந்து அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் இளம் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபகரமான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு ஒரு இன்பமான சூழல். அதே போல 7ஆம் பாவத்திலே 5 கிரகங்கள் உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பான தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்ற பாதையிலே தொலைநோக்கு பிரச்சனைகளால் உங்களுக்கு தொலைநோக்கு முறையிலே நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல லாபம். டிராவல்ஸ் போன்ற விஷயங்களிலே நடத்துபவருக்கு நல்ல லாபம் வரக்கூடியது. நீண்ட நெடுதூர பயணங்களுக்கு டூரிஸ்ட் கைடு, டிராவலர் அந்த மாதிரி ஆட்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடும். அதே போல் சுற்றுலாத்துறையிலே வேலை செய்யக்கூடிய தருணங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள். அதே போல் உபகரணங்கள் பொது விஷயத்திலே பயன்பாட்டில் நீங்கள் பயன்படுத்தும் போது அதிலிருந்து நல்ல லாபங்களும் நல்ல ஆற்றலும் வந்து சேர்கிறது. அதே போல் தாசந்தார் போன்றவர்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய தருணங்கள். லேண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், முக்கிய துறைகளே நிலம் சார்ந்த துறையிலே பயன்படுத்தும் போது அந்த பயனாளிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. கன்னிராசினியர்களுக்கு ராசிக்கு 6ஆம் பாவத்திலே சில கிரகங்கள் பாபகிரகங்களோடு இணைந்த சுபகிரகங்கள். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு வாழ்க்கை, அதில் என்ன செய்வோம் என்று புரியாத ஒரு மனநிலை, அம்மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விரைவிலே சரியாகி ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நீங்கள் பல்வேறு பொது காரியங்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது சிறப்பு. சில நேரங்களிலே தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் தலைவர் பதவிக்கோ அல்லது முக்கியமான பங்கு வகிக்கும் போது சற்று கவனமாக இருங்கள். உங்களது பணங்களை இழக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் உரிய நேரங்களிலே உங்கள் உழைப்பை மட்டுமே நம்பியிருங்கள். பிறருடைய தேவையில்லாத ஆசாபாச வார்த்தைகளுக்கு மதிமயங்கி உங்களது பொருட்களை இழக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே நீங்கள் உங்களது சக ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். தேவையில்லாத முகம் தெரியாத நபர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேரும். அன்பார்ந்த துளாராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விஷயங்கள் இன்பமான முறையிலே நடைபெற்றாலும் சில நேரங்களிலே உற்றார் உணவிடத்திலே சற்று நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சில தொந்தரவுகள் செய்கிறது. அதே நேரத்திலே ஊழியர்களால் சில பிரச்சனைகள், உங்களுக்கு நிதி நெருக்கடியான தருணங்கள், அதே போல சிலருக்கு பழைய பாக்கி தரக்கூடிய பிரச்சனைகள். சில நேரங்களிலே நீங்கள் உங்களது பல்வேறு விஷயங்களுக்கே தேவையில்லாத நபர்களிடத்திலே உங்களது சில விஷயங்களை பயன்பாட்டுக்கு இல்லாத பொருட்களை நீங்கள் புதுப்பிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது சொல்லணும்னா உங்களுடைய பழைய கார் அல்லது ஸ்கூட்டரை ரிப்பேர் செய்வது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களிலே புதுப்பிக்கக்கூடிய விஷயத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். அதே போல புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நீங்கள் தேவையற்ற விஷயத்திற்கு நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். காலம் பொன் போன்றது, நேரம் கண் போன்றது என்ற தத்துவருக்கு ஏற்ப நீங்கள் செயல்பாட்டினை செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து கிடைக்கிறது. விருச்சிக ராசினியர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் காலபுருஷத்தின் தத்துவத்தின்படி அஷ்டமத்தில் சம்பவிக்கும் இந்த ராசி மண்டலத்திலே சிலருக்கு சில சுப காரியங்கள் சற்று தாமதமாக நடைபெறுகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிபாடுகளை மேற்கொண்டு பக்தி மார்க்கத்தில் செல்லும் போது நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள். மன அமைதியும் மன ஒற்றுமையும் பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல லாபத்தையும் தரக்கூடிய தருணங்கள். சிலருக்கு உங்களது யோசிக்கக்கூடிய தருணங்களும் யோசனைகளும் உங்களுக்கு உங்களது யோசனை பயன்படாத எனிலும் பிறருக்கு அது வாழ்க்கையின் உறுதுணையாக அமையப்பெறுகிறது. ஆகையால் சிலருக்கு நீங்கள் உங்களது அதிகாரபூர்வமான விஷயங்களை கற்றுத்தராமல் இருப்பது மிகவும் நல்லது. நீங்கள் இந்த நாளிலே நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது.
தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கிவிட்டு உங்களது சிறப்பான வாழ்க்கையை துவங்கக்கூடிய தருணங்கள், பல்வேறு இடங்களிலே நீங்கள் மதிப்பு மரியாதை பெற்று பல்வேறு பாராட்டுகளை பெறக்கூடிய தருணம், நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களது சிலருடைய நட்பு பாராட்டுதல், அதே போல தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் பிறருக்கு பணம் கொடுத்து உதவுவதை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். அந்நிய தேசங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கிறது. பிற தேசங்களுக்கு சென்று பல்வேறு விதமான விஷயத்தை, கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு உங்களது பாராட்டுகள், அதே போல உங்களது திறமைக்கான பாராட்டுகளை பெற்று பல்வேறு இன்பமான சூழல் வந்து சேர்க்கிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மன நிம்மதியோடு திருப்திகரமாக செய்யும்போது நல்ல லாபத்தையும், அதே போல சில முக்கிய விஷயங்கள், ஆவணங்களை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய தருணங்கள் இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு அமையப்படுகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான சூழல். எந்த ஒரு விஷயத்திலும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். கணவன் மனைவியிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சனியால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய தருணங்கள். உங்களுக்கு வருகின்ற 6ஆம் தேதி வரை சில சனி தோஷங்கள் இருந்தாலும் சற்று குறையக்கூடிய தருணங்கள். மகர ராசினியர்களுக்கு வரக்கூடிய ஒரு லாபகரமான திருப்திகள், அதே போல சிலரால் பல்வேறு விதமான பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வரக்கூடிய தருணம். இந்த நாளிலே நீங்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களது வெற்றிக்கான பாதையை நீங்கள் வழிபாட்டுடன் திறந்து வைக்கும் போது நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள் அமையப்பெறுகிறது. வருகின்ற 2 வருட காலங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. எனவே நேயர்களே, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்புறு செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனின் பேராதரவு வந்து சேர்கிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு ஒரு வெற்றிகரமான சூழல், அதே போல எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு ஒன்றாக அமையப்பெறப்படுகிறது. அதே போல மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையும் ஈடுபாடோடு செய்யும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். சில நேரங்களிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல ஒரு மனநிலையோடு செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அதே போல பிறருடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் தேவைப்படக்கூடிய தருணங்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் பிறரை யார் மனதையும் புண்படுத்தாமல் அனைவரும் நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, அதே போல நட்பு பாராட்டு ரீதியாக தொழில்நிலை நடத்தும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு இன்பமான சூழல் நடக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு வந்து சேர்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலிருந்து ராசியாதிபதி 4லே அமையப்படக்கூடிய தருணங்கள். 6ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றார். சில நேரங்களிலே உடல் உபாதைகள், அதே போல 7ரை சனி துவங்கி உள்ளது. சில நாட்களிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்கு சில அவதிகள் இருந்தாலும் சில சுப காரியங்கள் நடைபெறும் மூலம் மன திருப்தியும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். தொழில் சார்ந்த இடங்களிலே நீங்கள் நட்பு ரீதியாக பாராட்டி வரும்போது நல்ல லாபத்தை பெறலாம். சிலருக்கு பல்வேறு ஆதாயங்கள் இருந்தாலும் பல்வேறு சூழ்நிலையிலே தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பார்த்த நோக்கத்துடன் நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை வெற்றிக்கான பாதையை உருவாக்கி வரும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்க்கிறது. இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ எமது பூர்ண நல்லாசிகள். நன்றி, வணக்கம்.